இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியை சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வைத்து கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குருபாதம் பணிந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம காணொளி பதிவு செய்து. இன்றைக்கி ஒரு தலைப்பு, அதாவது திருமண தாமதம் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. என்ன மாதிரியான பிளானட்டரி காம்பினேஷன்ஸ், என்ன மாதிரியான பிளானட் ஃபேக்டர்ஸ்லாம் இதில் காரணமாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வரன் வதுகை பார்க்குறதுலன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குழப்பங்கள் இருக்குது. திருமண பொருத்தத்திலே பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதில் நட்சத்திர பொருத்தம், இதில் அனுகூல பொருத்தம், கிரகங்களுடைய அமைப்புகள், ஸோ இதுக்கு இந்த ஜாதகத்தை இணைக்கலாமா இணைக்கக்கூடாதா, ஸோ ஜாதகத்தெல்லாம் தாண்டி அவங்களுடைய ப்ரொஃபஷன், ஆண் மற்றும் பெண்ணுடைய ப்ரொஃபஷன். சில ஆண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் வேலைக்கு போகணும் அப்படின்ற வரன் பார்க்குறோம், ஜாதகம் பொருத்தமாக இருக்கா, நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் தள்ளி போயிடுது. பெண் வீட்டாரில் பார்த்தீங்கன்னா பையன் அரசாங்க பணியில் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு பலவிதமான சிக்கல்கள் நிறைந்த ஒரு காலத்திலே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ திருமண பொருத்தத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். திருமண தாமதம் அப்படின்றது இயல்பாகவே இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது கூட ஒரு வகையான காரணம். அது எந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா அது அப்ளிகபிள் அப்படின்றதும் எடுத்துக்கணும். ஒரு ஜாதகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வகையிலையுமே 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி இணைந்திருப்பது, 2ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது, 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது, 2 7ஆம் அதிபதிகள் சேர்ந்திருப்பது, இது ஒரு வகையான இணைவு. இது திருமண தாமதத்துக்கான ஒரு முக்கியமான காரணி. 2ஆம் பாவத்தில் பாப கிரகங்கள் இருப்பது, ராகு, கேது, சனி, 2இல் நீச கிரகங்கள், 2ஆம் அதிபதி நீசம் அடைந்திருப்பது, 2ஆம் இடத்தை பாப கிரகங்கள் பார்ப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி பாவர்களுடன் தொடர்பு பெற்றிருப்பது, உச்சம் பெற்றிருப்பது, 7ஆம் அதிபதியை ஏதானும் சர்பக்கோள்கள் இருந்து பார்க்கறது, சனி பார்த்துருக்கிறது, சனியோட 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிபதி ஈவன் நீசம் அடைஞ்சிருந்தால் கூட அவங்களுக்கு திருமண விஷயம் அப்படின்றதுல ஏதானும் ஒரு நெருக்கடி அல்லது ஏமாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி பலவிதமான காரணிகள் ஜோதிடத்துக்குள்ளார நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி திருமண தாமதம் அப்படின்றது குறிப்பாக கலத்திர காரகனாகிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அதாவது இதில் 7ஆம் அதிபதி ஸ்தானத்தை சொல்கிறது, 7ஆம் பாவாதிபதி திருமணத்தை நடத்தி வைப்பவர். காரகன் என்பது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களையும் கசப்பு போன்ற நிகழ்வுகளை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய்னு சொல்கிறோம், அது கலத்திர காரகன் கிடையாது. செவ்வாய் அப்படின்றது மாங்கல்யத்துக்கு அதிபதி, காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி. ஏன் செவ்வாய் எடுத்துக்கொண்டதை நான் பிறகு சொல்கிறேன். முக்கியம் அப்படின்றது சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருப்பது, சுக்கிரன் சனியுடன் இணைந்திருப்பது, சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருப்பது, சுக்கிரன் நீசம் பெற்றிருப்பது, சூரியனுடன் மிக நெருங்கிய பாகையில் அஸ்தங்கம் அடைந்திருப்பது, செவ்வாய் சுக்கிரன் ஒரு சில அமைப்புகளில் ஒரு நியூட்ரலான விஷயமா இருக்கும் அந்த இடத்துல, அல்லது நெகட்டிவாகவும் இருக்கும் இந்த அமைப்புகள். ஸோ இதெல்லாம் திருமணத்தில் ஒரு சில குழப்பங்களை கொடுக்குமாறே அமையும். அடுத்த நிலையில் இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா இதனுடைய வீரியத்தன்மை கூடுதலாக இருக்கும். பெண் ஜாதகமாக இருந்து செவ்வாய் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய தீங்கு இல்லை. இந்த சுக்கிரனோட பாவக்கோள்கள் இணைந்திருந்தாலும் கூட அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வை இருந்தால் அது ஒரு வகையில் நல்லாயிருக்கும். எந்த விதமான கெடுபலன்களையும் பெரிய அளவில் செய்து விடாது. அதே தான் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும். ஏன்னா முதல் நிலை சுபகிரகம் குரு. குருவினுடைய
பிரதிபலிப்பு, அந்த ஒளித்தன்மை என்பது பலவிதமான நல்ல மாற்றங்களை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதான் குரு பார்த்தால் கோடி குற்றம் குறையும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வை இருந்தாலும் 7ஆம் இடத்தையோ 2ஆம் இடத்தையோ குரு பார்த்து இருந்தாலும் 7ஆம் அதிபதியையோ 2ஆம் அதிபதியையோ குரு பார்த்து இருந்தாலும் திருமணத்தில் மிகப்பெரிய ஏமாற்றம் என்பது இருக்காது. அது என்ன தசாபுத்தி நடந்தாலும் 2-7க்கு குரு பார்வை இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதனா ஒரு அமைப்பில் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் சுக்கிரனோட பாவ கிரகங்கள் இருந்தாலும் அதற்கு குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் பெரிய தீங்கு எழுப்பதில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட். இப்போ செவ்வாய்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்ற கிரகம் கெட்டுருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெட்டிருக்கிறதுனா என்னது, நீசமடைகிறது, சூரியனோட இணைந்து குறிப்பிட்ட பாகையில் அஸ்தங்கம் அடைவது, ராகு கேதுவுடன் குறிப்பிட்ட பாகைக்குள் சென்று கிரகண தோஷத்துக்குள் அடைபடுவது, செவ்வாயுடன் பாப கிரகங்கள் இணைந்திருப்பது, செவ்வாயுடன் சனி இணைந்திருப்பது, செவ்வாயினுடன் குறைந்த பாகையில் ராகு கேது இருந்தால் கிரகணம்னு சொன்னோம். இந்த மாதிரி அமைப்புகளில் ஸோ செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்தில் கெட்டிருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தீய விளைவுகள். ஏன்னா செவ்வாய் அப்படின்ற கிரகம் மாங்கல்யத்தை குறிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கணவனை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ கணவரால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், கணவரால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், கணவரால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள், கணவருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது செவ்வாய் தான். அப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அமைப்புகளில் இருந்தது அப்படின்னா கணவரால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை அந்த பெண் நிறைய சந்திக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கூட இணையும் போதும் செவ்வாய் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை செய்யும். தனித்த செவ்வாயாக இருந்தது ஒரு ஜாதகத்தில் லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுபகிரகமாக இருந்தார் அப்படின்னா அந்த பெண் தன்னுடைய ஏக நாட்களிலே ஏகபோக வாழ்க்கையை, சுகபோக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வாங்க செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா. சுக்கிரன் என்பது திருமணத்தை நிர்ணயம் செய்வது, திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பம் கசப்புகளை சொல்லக்கூடியது. ஆனால் ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் கணவனை சொல்லக்கூடியது, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மனைவியை சொல்லக்கூடியது. அதனால தான் அந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு அமைப்பில் செவ்வாய் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் ஒன்றா இருந்ததுன்னா கணவன் மனைவி பரஸ்பரம் அந்யோன்யமாக வாழ்வார்கள். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சுபர்கள் பார்வை இருந்ததுன்னா அந்த பரஸ்பர அன்பு நீடித்து இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த மாதிரியான பல அமைப்புகள் திருமண விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தாமதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நடப்பு தசாநாதன் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிலர் 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் அந்த அதிபதிகளை கொண்டு முடிவெடுத்துக்கிறோம். இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாபக்கோள்களோடு இணைந்திருப்பது. சிலர் பார்ப்போம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, 2ஆம் இடம் நல்லா இருக்குது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. ஸோ இருந்தும் இந்த ஜாதகத்தில் ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா அந்த லக்ன ஆதிபத்தியத்திற்கு எந்த கோள் தசை நடத்துதுன்னு பார்க்கணும். உதாரணமாக இப்போ ஒரு கடகன் லக்ன ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக லக்னத்துக்கு முழு பாவக்கோள் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி தான். ஏன்னா மாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், சுக்கிரன் பாதகாதிபதி. இந்த ஜாதகத்துக்கு சனி பகவான் திசை நடத்துகிறார் அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் செய்வார்? திருமண தாமதத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துவார். எப்படி ஏற்படுத்துவார்னா 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று இருக்கார், சிம்மத்தில் இருந்திருக்கார் சனின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்புகளில் சனி ஒரு ஏமாற்றத்தை தருவார். அந்த சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் இயற்கை பாவ கிரகம். அந்த கிரகத்தோட ஈவன் இன்னொரு கிரகம் ஆட் ஆகி உட்கார்ந்தது அப்படின்னா அந்த கிரகம் முழுமையாக பாபத்தன்மையை அடையும், அதிகமான குழப்பத்தை கொடுக்கும் அந்த கிரகம். இப்போ சனியோட ராகு இருந்துச்சு, சனியோட கேது இருந்துருச்சு, சனியோட சூரியன் குறைந்த பாகையிலிருந்து அஸ்தங்கமாகிடுச்சு சனியை. ஏன்னா சனி ஏற்கனவே இருள் கிரகம். இந்த மாதிரி அமைப்பு அல்லது சனியுடன் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ரொம்ப முரண்பாடான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். இந்த இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இன்னும் காம்ப்ளிகேஷன், சிக்கல். ஏன்னா சுக்கிரன் கலத்தர காரகன். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயதான பெண்ணை மணந்து கொள்வது, வயதான ஆண்களை சின்ன வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் மணந்து கொள்வதுன்ற மாதிரி பல விதிகளிலே இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் சிக்கலை கொடுக்கும். சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தது அதே பெண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முரண்பாடான அமைப்புகளை தரும். ஸோ இந்த மாதிரி
எல்லா லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் என்ன நிலையில் இருக்குது, அல்லது தசையை நடத்தக்கூடிய கிரகம் யார், அந்த லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் தசை நடத்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திலேயே கல்யாணம், பிள்ளைகள், அப்புறம் வந்து அவருடைய வேலைவாய்ப்பு, பொருளாதார கட்டமைப்பு, வசதியான வீடு வாழ்க்கை, வண்டி வாகனம் அமையிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, போக்குவரத்து, இதில் அவருடைய இண்டிவிஜுவல் அந்த தனி மனித வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான அத்தனையும் அந்த சுபகிரகங்கள் தந்து விடுகிறது. இதே வந்து லக்ன ஆதிபத்தியத்துக்கு அசுப கிரகமாக இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் எதிர்நீச்சல் போடுற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடுது. அந்த இடத்துல 2ஆம் இடத்தினுடையோ 7ஆம் இடத்தினுடைய அந்த தசாநாதன் அந்த சின்ன வயசில் சம்மந்தப்படும் போது, அல்லது வேறு ஏதான ஒரு வகையில் பார்வை 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ அந்த அசுப கோள் பார்த்துருக்கு, அல்லது பாபகிரகம் சேர்ந்து இருந்து பார்த்துருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல குழப்பம் வரும். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலுமே அந்த தசாநாதன் கெட்டிருக்கிற அமைப்பில் திருமண தாமதம், திருமணத்தினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், திருமணம் கிட்ட போய் நிற்கிறது, நிச்சயம் ஆகி நிற்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நடக்கும். ஸோ திருமண தாமதம் அப்படின்ற அமைப்புக்குள்ளார கலத்திர காரகனாகிய சுக்கிரன் கெட்டிருக்கக்கூடாது, பெண்களுக்கு செவ்வாய் கெட்டிருக்கக்கூடாது, 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்திருப்பதோ, தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதோ, இணைந்திருப்பதோ, அல்லது ஒருவருக்கு ஒருவர் சார பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருப்பதோ, இருவரும் பாப கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டிருப்பது, செவ்வாய் சுக்கிரன் பாபக்கோள்களுடன் சம்பந்தப்பட்டிருப்பது, லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப கிரகங்களாகிய கிரகங்கள் தசை நடத்தணுன்றது நல்லது. அசுப கிரகங்கள் வந்து லக்ன ஆதிபத்தியத்துக்கு நெகட்டிவாக தசாபுத்தி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய சிக்கல்கள் திருமண காலத்தில். ஸோ இந்த மாதிரி பல விதமான காம்பினேஷன்ஸ், இணைவுகள், இந்த மாதிரியான குழப்பத்தை ஜாதகருக்கு தரும். முக்கியமாக தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேந்திர திரிகோணங்களில் சுபர்களோட இணைவு பெற்று இருக்கும்போது, சுக்கரனுடையோ குருவோடையோ லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுபகிரகங்களுடன் பார்வையிலோ இணைவிலோ இருந்ததுன்னா பெரிய கெடுபலனா அந்த தசாநாதன் செய்ய மாட்டார் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. அதே மாதிரி எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் தசாநாதனுக்கு குரு பார்வை, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க திருமண வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண பொருத்தம் போடும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இணைக்கக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஜென்ம, அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரங்களை இணைப்பது ஆகாது. 3, 5, 7வது நட்சத்திரங்களை இணைப்பது ஆகாது. ஒரு ஜென்ம நட்சத்திரத்திற்கு 3ஆம் அதிபதி, அதாவது 3வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரங்கள், அதே மாதிரி 5, 7 அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது. இப்போ குறிப்பாக வந்து இப்போது அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். அனுஷம், கேட்டை, மூலம், மூல நட்சத்திரம், அஸ்வதி நட்சத்திரம், மக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வந்து 3வது நட்சத்திரமாக அனுஷத்திற்கு அமையும். அது வேதையாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இந்த மூல நூல்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த அமைப்பில் இந்த நட்சத்திர இணைவுகள் அவ்வளோ சிறப்பு இல்லை. அந்த இடத்துல அனுகூல பொருத்தம் எப்படி இருக்குது, தசா பொருத்தம் எப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்வரும் வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தைய பாக்கியத்தோடு வாழ்வாங்களா, குறைஞ்சபட்சம் 25 ஆண்டு காலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்களா, பிரிவு இருக்காதான்றது எல்லாத்தையும் தசா காலங்களை வச்சு டிசைட் பண்ணணும். அப்போ ஒரு பக்கம் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு தசையை பார்க்கணும், அப்கமிங் தசைலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நட்சத்திரத்தை ஓரளவுக்கு 80% நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் தசாபுக்தியை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வாழ்க்கையினுடைய சுமூக நிலையை ஜோதிடர்களால் ஆய்வு செய்ய முடியும். நான் சொல்கிறதுலாம் ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள பெரியலாம் விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஃபண்டமெண்டல். இதை மட்டும் பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம வந்து திருமண பொருத்தத்துக்குள்ளார ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுக்கலாம் அப்படின்றதான அமைப்பு. அதே மாதிரி சிலர் வராங்க காதல் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் வராங்க. காந்தர்வ திருமணத்துக்கு பொருத்தம் இல்லை. மேக்ஸிமம் வந்து மனசு ஒத்து போயிடுச்சு அப்படின்னா மனப்பொருத்தத்துக்கு மிஞ்சினது வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக சுயம்வரம், அவங்க வந்து குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த காலத்தில் பால்ய திருமணம்லாம் இருந்தது, கர்ப்ப நிச்சயம்லாம் இருந்தது. இதில் வந்து காந்தர்வ திருமணத்துக்கும் சுயம்வரத்துக்கும் பெரிய அளவில் பொருத்தம் பார்க்க தேவையில்லை. தெய்வத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் உத்தரவு கேட்க சொல்லலாம், கடைசியாக உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திருமண தாமதம் தடை இருக்கிறவங்க குறிப்பாக திருச்சி மாவட்டம் பக்கத்தில் வந்து திருப்பஞ்சலி அப்படின்ற இடத்துல
சிவபெருமான் கோயில், சிவன் கோயில், அது திருப்பைஞ்சலின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வரலாம். அந்த இடத்துல நவகிரக சன்னதி கிடையாது. அது ஏன் கிடையாதுன்னா, யமதர்மனுக்காக அந்த இடத்துல ஒரு இடம் தனிப்பட்ட முறையில் உள்ளார அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட திருத்தலம். திருமண அமைப்பிற்காக, திருமணத்திற்காக தாமத திருமணம் இருப்பவர்களுக்கு அந்த இடத்துல வந்து சப்த கன்னிமார்கள் தலவிருட்சமாக அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். திருமணஞ்சேரி போயிட்டு வரலாம். ராகு கேதுக்களால் அதிகமான பாதிப்புகள் உள்ள ஜாதகர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம், கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம், திருப்பாம்புரம் ராகுவும் கேதுவும் இணைந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு இடம். தமிழ்நாட்டில் இந்த 3 ஸ்தலங்கள் இருக்குது. இது இல்லாமல் திருக்காளஹஸ்தி போயிட்டு வரலாம். திருப்பதி போகிற வழியில் இருக்குது. அதுவும் ராகு கேதுவிற்கான சிறந்த பரிகார ஸ்தலம். அதே மாதிரி சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா, அவங்க வந்து ரெகுலராக அவலில் வந்து வெல்லம் கலந்து நைவேத்தியம் பண்ணி நவகிரக கோயிலில் நிறைய பேருக்கு வந்து நம்ம அதை வந்து அன்னதானமாக செய்யலாம். அப்படி செய்யலாம். கற்கண்டு அன்னதானம் செய்யலாம். அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். சனி சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகன் வழிபாடு செய்வது என்பது திருமணத்திற்கு விரைவான அடிபோடும் அப்படின்னு சொல்லலாம். திருமண தாமதத்திற்கும் தடைக்கும் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த எளிமையான பரிகாரங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது நம்மளுக்கு இது கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதிகள் ஜோதிடத்துக்குள்ளார மறைஞ்சிருக்கு. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.